இருக்குங்கிற திமிரு உங்க மகனுக்குன்னா பரம்பரை கௌரவம் இருக்குங்கிற திமிரு உங்களுக்கு. நெட்வொர்க் ஃபோன் பண்ணி கனெக்ஷன் யார் பேர்ல இருக்குன்னு செக் பண்ணுங்க. லாஸ்டா எந்த டவர்ல இருந்து வந்திருக்கீங்க டீடைல்ஸ் எடுங்க. 2 வருஷமா ஸ்டேஷன் டியூட்டில பேர்ல என்ன பண்ண வைக்கிறாங்க தெரியுமா? போற இடம். வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பேச போற மேட்டர் சாதாரணமானது இல்லை. இது ஒரு லெஜெண்டரி ரெக்கார்டு. சினிமாவில் வாரிசுகள் வர்றது புதுசு இல்லை. ஆனால் வந்த அத்தனை பேரும் சிங்கத்தோட கால் தடத்தை அப்படியே ஃபாலோ பண்ணுறது தான் இங்கே ஆச்சரியமே. உலக சினிமா வரலாற்றை எடுத்து பாருங்க. ஹாலிவுட்ல இருந்து ஹாலிவுட் வரைக்கும் எத்தனையோ பெரிய ஃபேமிலிகள் இருக்கு. ஆனால் ஒரே குடும்பத்தில் இருந்து 3 தலைமுறை 5 பேர் போலீஸ் அப்படிங்கிற அந்த ஒரு கெத்தான ரோலை செஞ்சு காட்டியிருக்காங்கன்னா அது நம்ம நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவரோட குடும்பம் மட்டும்தான். மற்றவங்களுக்கு எல்லாம் இது ஒரு கேரக்டரா இருக்கலாம். ஆனால் இந்த குடும்பத்துக்கு அது ஒரு பரம்பரை ரத்தம். தங்கப்பதக்கம் சௌத்ரியோட ஆரம்பிச்சு இன்னைக்கு லெனின் பாண்டியன் தர்ஷன் ராம்குமார் வரைக்கும் அந்த போலீஸ் யூனிஃபார்முக்கே ஒரு தனி கம்பீரத்தை கொடுத்த அந்த 5 பேரோட அதிரடி சாதனையத்தான் இந்த வீடியோட நாம இப்ப பார்க்க போறோம். வெறுமனே ஆக்டிங் இல்ல பாஸ், இது சிவாஜி அப்படிங்கிற சாம்ராஜ்யத்தோட அதிரடி ஆதிக்கம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க, ஏன்னா இது உலகமே வியக்க போற ஒரு தமிழ் குடும்பத்தோட சாதனை. போலீஸ் யூனிஃபார்ம் இவங்களுக்கு மட்டும் எப்படி இவ்வளவு நச்சுன்னு செட் ஆகுது? என்னதான் ஊர்ல 1000 பேர் காக்கி சட்டை போட்டு நடிச்சாலும் இந்த சிவாஜி ஃபேமிலிக்கு மட்டும் அது செம ஆப்டா உட்காருது இல்ல. அது ஏன் அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? அதுக்கு பின்னால ஒரு 3 அதிரடி காரணம் இருக்கு. முதல்ல அந்த கம்பீரமான டிஎன்ஏ, நடிகர் திலகத்துக்கே உண்டான அந்த அகலமான தோள்பட்டை, நேர்கொண்ட பார்வை, அப்புறம் அந்த வெண்கல குரல், இதெல்லாம் அப்படியே அடுத்தடுத்த தலைமுறைக்கும் ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி வந்திருக்கு. இவங்க சும்மா வந்து நின்னாலே அந்த இடத்துல ஒரு அதிகாரம் தானா வந்துடுது. அந்த யூனிஃபார்ம் இவங்களை போடல, இவங்க அந்த யூனிஃபார்முக்கே ஒரு கெத்தை கொடுக்கறாங்க. அடுத்த எஸ்பி சௌத்ரி போட்ட ஸ்கெட்ச். அன்னைக்கு தங்கப்பதக்கம் படத்துல சிவாஜி சார் ஒரு போலீஸ் அதிகாரியா வாழ்ந்து காட்டினார் பாருங்க. அதுதான் இன்னைக்கு வரைக்கும் தமிழ் சினிமாவுக்கே ஒரு பெஞ்ச் மார்க். போலீஸ்னா இப்படித்தான் நடக்கணும், இப்படித்தான் பேசணும்னு அவர் ஒரு ரூட் போட்டு கொடுத்தார். அந்த ரூட்ல வரதால இவங்க குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அந்த காக்கி சட்டை ரொம்பவே நெருக்கமான ஒன்னா மாறிடுச்சு. 3வதா அந்த கெத்து பிளஸ் பாசம். மற்றவங்க போலீஸா நடிச்சா வெறும் சண்டை துப்பாக்கின்னு மட்டும் இருக்கும். ஆனா இவங்க ஃபேமிலி நடிச்சா மட்டும் அதுல ஒரு எமோஷன் இருக்கும். அதனாலதான் ஜனங்களுக்கு இவங்களை ஒரு போலீஸா பாக்குறப்ப ஒரு தனி மரியாதையே வருது. உண்மையை சொல்ல போனா காக்கி சட்டை இவங்களுக்கு வெறும் வேஷம் இல்ல, இது இவங்க ரத்தத்திலேயே ஊர்ன ஒரு ஸ்டைல். 5 பேர் நடிச்சாலும் 5 பேருமே அந்த பதவிக்கு ஒரு தனி கௌரவத்தை சேர்த்திருக்காங்க. வாரிசுகள் வர்றது ஒரு சாதாரண விஷயம். ஆனா ஒரே குடும்பத்துல இருந்து 3 தலைமுறை 5 பேர் அந்த கம்பீரமான காக்கி சட்டையை போட்டு கலக்குனது அன்னையில மட்டும்தான். வாங்க அந்த ரத்தத்துல ஊர்ன அந்த போலீஸ் ஆதிக்கத்தை பார்க்கலாம். முதல்ல காட்ஃபாதர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். நம்ம சிம்மக்குரலும் நடிகர் திலகம் காக்கி டிரெஸ்ஸுக்கே ஒரு கௌரவத்தை கொடுத்தவர் இவர்தான். நவராத்திரி படத்துல அந்த 9 வேஷத்துல ஒருத்தரா ஆரம்பிச்ச அந்த பயணம், அப்புறம் என் மகன், ராஜா, தீர்ப்பு, வெள்ளை ரோஜா, திருப்பம்னு 20 படங்களுக்கு மேல காக்கி சட்டையில மிரட்டி இருப்பார். ஆனா எல்லாத்துக்கும் மேல அந்த மகுடை இருக்கே, அதுதான் எஸ்பி சௌத்ரி. இன்னைக்கு வர்ற எந்த மாஸ் போலீஸ் படமா இருந்தாலும் அதுக்கு அப்பா, தாத்தா, காட்ஃபாதர் எல்லாமே நம்ம தங்கப்பதக்கம் எஸ்பி சௌத்ரி தான். 2வது வாரிசு சிங்கம் இளைய திலகம் பிரபு. அப்பாவோட அந்த கம்பீரத்தை அப்படியே தன்னோட தோளில ஏத்திக்கிட்டு வந்தவர் நம்ம பிரபு சார். அன்னை இடத்துல இருந்து வந்த 2வது தலைமுறை சிங்கம். அக்னி நட்சத்திரம் கௌதம் விஸ்வநாத் கேரக்டரை யாராலையும் மறக்க முடியாது. அந்த மிடுக்கு, அந்த வேகம், அப்புறம் தர்மசீலன் மரவன் படத்துல எல்லாம் வேற லெவல் சம்பவம் பண்ணியிருப்பார். இதுல ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, திருப்பம் படத்துல அப்பாவும் மகனும் சேர்ந்து போலீஸ் யூனிஃபார்ம்ல புகுந்து விளையாடி இருப்பாங்க. 3வதா அதிரடி நாயகன் விக்ரம் பிரபு. 3வது தலைமுறையில விக்ரம் பிரபு என்ட்ரி கொடுத்தப்ப பப்ளிக் சொன்ன ஒரே கமெண்ட், போலீஸ் ட்ரெஸ் இவர் மாட்டிட்டா வேற லெவல் சம்பவமா ஆகி போகுது. சிகரம் தொடு படத்துல ஆரம்பிச்சு துப்பாக்கி முனை வரைக்கும் கலக்குனவர் டானாக்காரன் படத்துல தமிழ் சினிமாவே பார்க்காத ஒரு ஹார்டான போலீஸ் ட்ரைனிங் கதைய ரத்தமும் சதையுமா கொடுத்து மிரட்டி இருப்பார். கடைசியா இவர் பண்ணின சிறை ரொம்பவே வேற லெவல் சம்பவம்னு சொல்லலாம். 4வதா நீட்டான ஆளுமை துஷ்யந்த் ராம்குமார்.
விக்ரம் பிரபுவுக்கு முன்னாடியே சினிமாவுக்கு வந்திருந்தாலும் துஷ்யந்த் ராம்குமார் கம்மியான படங்கள் தான் பண்ணினார். ஆனா அவரும் தன்னோட பங்குக்கு அந்த காக்கி சட்டை பரம்பரைன்னு நிரூபிக்க தீர்க்கதரிசி படத்துல ஒரு நீட்டான போலீஸ் அதிகாரியா வந்து செமையா ஸ்கோர் பண்ணியிருப்பார். அடுத்ததா கடைசியா லேட்டஸ்ட் வருவது தர்ஷன் ராம்குமார். இப்ப இந்த காக்கி பட்டாளத்துல 5வது ஆளா வந்து சேர்ந்திருக்கிறார் தர்ஷன் ராம்குமார். சமீபத்தில் வெளியான லெனின் பாண்டியன் ட்ரைலர் பார்த்திருப்பீங்க. செம நேச்சுரலா இருக்கு. இது வழக்கமான கமர்ஷியல் போலீஸ் இல்ல, ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு ரோல்ல தர்ஷன் மிரட்ட போறாருன்னு தெரியுது. போலீஸ் ட்ரெஸ்ஸை போடுறது யாரு வேணா செய்யலாம், ஆனா அந்த ட்ரெஸ்ஸை போட்டதுக்கு அப்புறம் வர்ற அந்த ராஜ கம்பீரம் இருக்கே அது எல்லாருக்கும் வராது. நடிகர் திலகம் ஆரம்பிச்சு வச்ச அந்த காக்கி சாம்ராஜ்யம் 3 தலைமுறையை தாண்டி இன்னைக்கு தர்ஷன் ராம்குமார் வரைக்கும் கெத்து குறையாம நிக்குது. உலகத்துல எத்தனையோ சினிமா குடும்பங்கள் இருக்கலாம், ஆனா ஒரே வீட்டுல இருந்து 5 பேர் போலீஸா வந்து மிரட்டுறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இன் ஹிஸ்டரி. இது வெறும் சாதனை இல்ல, அன்னை இல்லத்தோட ஆளுமை. பாருங்க மக்களே, ஒரு குடும்பத்துல இருந்து 5 பேர் போலீஸா நடிச்சு சாதனை பண்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. இது அன்னை இளம் ரத்தத்துல ஊறுன அந்த கம்பீரம். இந்த மாதிரி சினிமா சுவராசியங்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.